Hi everyone, this is Radina. Welcome to Radina Quants. இந்த வீடியோல நம்ம RQ சீரிஸோட மெயின் செஷன் பார்க்க போறோம். ஸோ இது செஷன் 8. ப்ரீவியஸா 7 செஷன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க. நீங்க பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அரித்மெட்டிக்ல பயங்கர ஸ்ட்ராங் ஆக முடியும். அண்ட் நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ரதினா குவான்ஸ் ஆப்பில் பேங்கிங் காம்போ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து குவான்ஸ் A to Z சீரிஸும் கவர் ஆகும். மெயின்ஸ் லெவலுக்கான 100 செட்டு DA இது 2 கோர்ஸுமே சேர்த்து காம்போ பேக்காக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு 1299 ஆஃபர். அண்ட் இது கம்ப்ளீட் குவான்ஸ் A to Z சீரிஸ் தனியாகவும் இருக்குது, வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. DA கோர்ஸ் தனியாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் யார் கொடுத்தாங்கன்னா எக்ஸாம் ரேலி சைட்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். 365 டேஸ் ரேலி PDF கோர்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கும் இருக்குது, மெயின்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி உங்களுக்கு 3 செக்ஷனுக்கான PDF கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டேயும் வந்துடும். இங்கிலீஷ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 3 சப்ஜெக்ட்லையுமே கொடுப்பாங்க. டெஸ்ட்டாகவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃபாக எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா அப்படியும் லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ரேலியோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்துடலாம். ப்ரீவியஸ் 7th செஷனில் ஒரு ஒர்க் அவுட் சம் கொடுத்துருந்தேன், அது அப்புறம் சால்வ் பண்ணலாம். இது இன்னைக்கான ஒர்க் அவுட் சம். இது ஆக்சுவலாக ரேலி PDF கோர்ஸ்லேருந்து எடுத்து தான். IBPS கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன், சாரி கிளர்க்கு மெயின்ஸு. ஸோ இது எல்லாமே மெயின்ஸ் PDF கோர்ஸ்லேருந்து தான் நான் எடுக்கிறேன். ரேலி PDF கோர்ஸ் மெயின்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் தான் இது. ஸோ இது June 12 ஆர் June 15th இருந்த கொஷின். இது வந்து என்னென்னா இப்போ உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் சம்மாக கொடுத்துருக்கேன். IBPS கிளர்க்கு மெயின்ஸில் இந்த மாதிரி சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை என்னை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன பார்க்கும்போது இது கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின் மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால நான் இதை என்ன பண்ணுறேன்னா இதுக்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட்டு செட் 9 RQ சீரிஸ் ப்ரிலிம்ஸ் சீரிஸ் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம்ல, அதில் செட் 9ல் 81st கொஷினா ஃபஸ்ட்டு கொஷினாக ஒரு செட் 9 நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினாக இந்த கொஷினை நான் சால்வ் பண்ணி காட்டுவேன். இதோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா RQ சீரிஸ் ப்ரிலிம்ஸோட செட் 9 பாருங்கள், சரியா? ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது நான் ப்ரீவியஸ் செஷனில் கொடுத்த ஒர்க் அவுட் சம். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் சால்வ் பண்ணி போட்டிருந்தீங்க. இப்போ ஆன்சர் என்னன்றது நம்ம செக் பண்ணலாம். ஸ்டடி த 2 சீரிஸ் கிவன் பிலோ. சீரிஸ் A ஹேஸ் மிஸ்ஸிங் வேரியபிள் X அண்ட் B. ஓகே, சீரிஸ் A ஒன்று இருக்குது, அதில் X வேரியபிள் இருக்குது. சீரிஸ் B பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் 1 ராங் நம்பர் டினோட்டட் அஸ் W. இதில் இந்த சீரிஸில் ஏதோ ஒரு நம்பர் வந்து ராங் நம்பர், அந்த ராங் நம்பரை வந்து Wன்னு எடுத்துக்கணும். கரெக்டான ராங் நம்பர்னு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரக்கூடிய நம்பர் இல்லை, ராங் நம்பர் எதுவோ அதுதான் வந்து நமக்கு Wன்ட்டாங்க. டிட்டர்மைன் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா X அண்டு W இதை பேஸ் பண்ணி வருது. அப்போ நம்ம X அண்ட் W கண்டுபிடிக்கிறோம். ஸோ சீரிஸ் 1 எடுத்துக்கலாம். சீரிஸ் 1 என்ன சீரிஸ்ன்னு பாருங்க. X 16 28 58 114 204. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸே எடுத்து பார்த்துடலாம் நம்ம. ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 12. ஓகே, இதுக்கு 30 டிஃப்ரென்ஸு. அண்ட் இதுக்கு 56 வருமா? எஸ், 50 100. ஓகே, இதுக்கு 90. ஓகே, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். நமக்கு பெருசாக எந்த லாஜிக்கும் படலை. ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் எடுப்போமா? செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன? இது 18. ஸோ இங்கே வந்து 26. நெக்ஸ்ட்டு 34. எஸ், 34. ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னாலும் ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த இது வந்து அப்போ தேர்ட் டிஃப்ரென்ஸ் கான்செப்ட். செகண்ட் டிஃப்ரென்ஸ்லேயே நமக்கு பார்த்தோன்னே தெரியணும், அப்போ தான் அது டபுள் டிஃப்ரென்ஸு. இது ட்ரிபிள் டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? +8. இது +8. அப்போ +8 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தேவை இங்கே இருக்க நம்பர் தான் வேணும். இதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காதிங்க, இதுக்கு முன்னாடி வாங்க. அப்போது இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருந்திருக்கும், அதுலேருந்து +8 பண்ணி இங்கே 18 வந்திருக்கு. அப்போது 18 - 8 போட்டிங்கன்னா அந்த நம்பர் கிடச்சிரும். ஸோ 10 18 26 34 செகண்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? இங்கே இருக்க நம்பர் கூட 10 ஆட் ஆகி இங்கே 12 ஆயிருக்கு. அப்போது 12 - 10 இந்த இடத்துல 2 ஆயிருக்கும். இங்கே இருக்க நம்பர் கூட 2 ஆட் ஆகி இங்கே 16 வந்திருக்குன்னா இந்த நம்பர் வேணா 16 - 2 = 14. ஆக்சுவலாக மெயின்ஸ் லெவல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு தேவையில்லை. பிகினர் மெயின்ஸ் லெவல் ஆஸ்பிரண்ட்க்கு இது தேவைப்படும், சரியா? ஸோ நம்பர் சீரிஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா நம்பர் சீரிஸ்லாம் நல்ல ஸ்ட்ராங்கானதான் உங்களால் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு வர முடியும். அப்போ இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் டக்குன்னு போடணும். ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 14 கிடச்சிருச்சு சீரிஸ் 1A யூஸ் பண்ணி. இப்போ சீரிஸ் Bக்கு வருவோமா? ஸோ சீரிஸ் B என்ன? 12 15 36
ராங் நம்பர்னா லாஜிக் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, 2 டிஜிட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, லாஸ்ட் டிஜிட் வந்து 4 டிஜிட் இருக்கு. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இதை ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணால் என்ன கிடைக்கும், வெயிட், இங்கே பாருங்க, இங்கேருந்து எப்படி மல்டிப்ளிகேஷனை கொண்டு வரலாம், இன்டூ 1 + 3 போடலாமா, எஸ். இது பாருங்க, இன்டூ 2 + 6 போடலாம். அப்போ இது ரெண்டை வச்சு பார்க்குறப்போ இன்டூ 1 + 3 இன்டூ 2 + 6. அப்போ நெக்ஸ்ட் இன்டூ 3 வரலாமா, இன்டூ 3 போட்டால் என்ன கிடைக்கும், 90, 18, 108 கிடைக்கும். 108லேருந்து என்ன இருக்கு, +7 ஆயிருக்கு. நீ பாருங்க, இப்போ இதுவே 2, 3, 5, 7 எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது 3 இருக்கு, அடுத்து 6 இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கரெக்டா. ஆனால் 7 டிஃப்ரெண்டாக வந்திருக்கு. ராங் நம்பர்ல கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் இப்படி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டூ 3 + 9 போட்டிருந்தா என்ன நம்பர் வந்திருக்குன்னு யோசிங்க. அந்த நம்பரில் நம்ம இன்டூ 3 + 12 அப்ளை பண்ணால் ஆச்சுன்னா நமக்கு அந்த இதுதான் ராங் நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 36 × 3 நமக்கு என்ன கிடைக்கும், 108 கிடைச்சிச்சா. 108 கூட 9 ஆட் பண்ணால் 117 இங்கே வந்திருந்தா அடுத்து என்ன ஆயிருந்திருக்கும், இந்த 117 வந்து இதுதான் இன்டூ 3 + 9 இந்த லாஜிக் இருந்துச்சுன்னா 117 என்ன ஆயிருந்திருக்கும், இன்டூ 4 + 12 ஆயிருந்திருக்குமா. இப்போ இந்த 117 இன்டூ 4 + 12 போட்டு உங்களுக்கு 480 வந்துச்சுன்னா அப்போ இதுதான் அந்த 115ன்றதா ராங் நம்பர், அதுதான் நமக்கு W. இது கால்குலேட் பண்ணுவோமா, 117 × 4னா நமக்கு என்ன கிடைக்கும், 468 வரும். அது கூட 12 ஆட் பண்ணால் 480, கரெக்ட் தான். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் என்னன்னா, மல்டிப்ளிகேஷன்ல 1, 2, 3, 4னு போயிட்டே இருக்கு. கூட ஆட் பண்ற நம்பர் 3, 6, 9, 12 3யோட மல்டிபிள்ஸா வருது. அப்போ இதுதான் ராங் நம்பர். இப்போ 117 போய் W எடுத்துக்க கூடாது. எது ராங் நம்பர், 115 தான் ராங் நம்பர். எனக்கு இந்த இடத்துல 117 வந்திருக்கணும். அப்போ இது ராங் நம்பர். இதை தான் என்னன்னு எடுத்துக்க சொல்றாங்க, Wன்னு எடுத்துக்க சொல்றாங்க. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா என்ன கிடைக்கும், y² - x + sum of the digits of y W × yன்றாங்க. x என்னது 14. ஓகே, இது கூட பிளஸ் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் W 1 + 1 + 5 என்ன கிடைக்கும், 7. ஸோ 21 - 21y + 104 which is equal to 0. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இதே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதே வேல்யூவில் நான் ப்ரீவியஸாக சால்வ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த 21 வந்துச்சு, 104. இந்த 104 கூட நான் எப்படி பிரித்து காமிச்சிருந்தேன், 52 × 2 போடுங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியலன்னா 26 × 2 × 2 போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நீங்கள் நல்ல அதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். அண்டு ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்களுக்கே இந்த நம்பர் ஃபிக்ஸ் ஆயிடும். 21 வருதுன்னா 13 and 8 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 104 கிடைக்கும், சரியா. ஆட் பண்ணால் -21 வரணும். அப்போ இதையும் மைனஸ் நம்ம சூஸ் பண்ணுறக்கூடிய நம்பர் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 13 and 8 மல்டிப்ளை பண்ணால் 104 வரணும், ஆட் பண்ணால் -21 வரணும். அப்போது ஆட் பண்ணால் -21 வரணும்னு சொன்னனால நம்ம ரெண்டுமே மைனஸ்னு எடுத்துக்கணும். அப்போ நம்ம சூஸ் பண்ணுற நம்பர் -13 -8. அப்போ எனக்கு ஆக்சுவல் சொல்யூஷன் ஒய்யோட சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, ரூட்ஸ் என்ன இருக்கும்னா +13 + 8. ஆப்ஷன் சி. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட். 8 and 13 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா. ஸோ இன்னைக்கான செஷனுக்குள்ள போயிடலாம். பார்க்க பெருசாக இருக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் கிட்ட பார்ப்போம்னு நினைக்கிறேன். எல்லாமே டேட்டா சஃபிஷியன்சி தான். அந்த டேட்டா சஃபிஷியன்சியில் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இப்போ இந்த கொஷினே பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், which of the following statement alone, இந்த ஒரு வேர்ட் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க. எது அலோன்னு கேட்குறாங்க, எது மட்டும் எந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுன்றாங்க. இந்த மாதிரி அலோன்னு வந்துட்டா ரொம்ப ஈஸி. நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை தனித்தனியாக செக் பண்ணி இது அந்த ஆன்சர் கொண்டு வருமா வராதா அதை மட்டும் சொன்னால் போதும். ஸோ which of the following statement alone is or sufficientன்னு சொல்லிட்டாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் போட்டு என்ன பண்ணக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கம்பைன் பண்ணி செக் பண்ணுறது, 1, 3 கம்பைன் பண்ணி செக் பண்ணுறது, 3 கம்பைன் பண்ணி செக் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா. அலோன் தான் கேட்குறாங்க. அலோன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியாக யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதான்னு சொன்னால் போதும். ஓகே, எஸ். இப்போ பாருங்க, கொஸ்டின் பெருசாக இருக்குது, ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம்ஸ் A and B is ₹X + 500 and ₹1000 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ரெண்டு ஸ்கீம் இருக்குது, A, B. எவ்வளோ பிரின்சிபல், எக்ஸில் பார்த்தீங்க, ஏல பார்த்தீங்க அப்படின்னா X + 500 இதுதான் பிரின்சிபல், அண்ட் பியில் ₹1000. ஓகே,
and the rate of interest offered in scheme A and B is 10% per annum and 2y% per annum. Okay, so இங்கே 10% rate of interest கொடுக்குறாங்க, Bல 2y% rate of interest. Okay, scheme A offers compound interest for 2 years. Okay, scheme A என்ன பண்ணுதுன்னா CI compound interest 2 yearsக்கு ப்ரொவைட் பண்றாங்க, and scheme B offers simple interest for 3 years. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 years. ஓகே, ஸோ இதுதான் கிவன் இன்ஃபர்மேஷன். வேற என்ன கொடுத்துருக்காங்க? அவ்வளோதான், கிவன் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டின் வாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் ஆர் சஃபிஷியன்ட் டு டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் போத் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ கீழே இருக்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே ஒய் வேல்யூ இருக்கு, ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கோங்க. The compound interest received from schemes A and the simple interest received from the scheme B is 315. அப்போ ரெண்டத்தோட இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸ்கீம் ஏ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுது, ஸ்கீம் பி வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இவங்க கொடுத்த டேட்டாவை வச்சு நமக்கு சிஐ என்ன வரும்? சிஐ நல்லா கொஞ்சிக்கோங்க. இந்த 10% ஸ்பெஷல் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 10% 2 years சிஐனா எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் என்ன இருக்கும்? 21%. 21% ஆஃப் பிரின்சிபல் இருக்கும். பிரின்சிபல் எவ்வளோ? எக்ஸ் பிளஸ் 500. சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜென்ரலாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இது எது? நான் வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 1 யூஸே பண்ணல, கிவன் இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணி சிஐ கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு எழுதிட்டேன். சரியா? 2 yearsக்கு. எஸ்ஐ என்ன ஆகும்? 3 yearsக்கு. 1 yearக்கு 2y%, 1 year per annumக்கு. 3 yearsனா 6y%. 6y% of what? Principal 1000. So 6y% of 1000. 6y% of 1000. கரெக்டா? இப்போ இந்த பர்சன்டேஜ் 2 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ 60y கிடைக்கும். அப்போ எஸ்ஐயோட வேல்யூ என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு 60y கிடைச்சிருச்சு. இப்போ நான் கொண்டு வந்தது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், காமனாக கொடுத்தாங்களா அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம இனிமேல் தான் ஸ்டேட்மெண்ட் 1 2 யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஏ, இது வந்து 315 கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது? இந்த வேல்யூ 21% ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 பா, 21% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 500 விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? 315 சொல்லிட்டாங்க. அண்ட் திஸ் இது எஸ்ஐ என்ன? 60y. 60y இஸ் ஈக்குவல் டு 600ன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. டேட்டா சஃபிஷியன்சியில் நமக்கு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக ஆன்சர் சொல்ல தேவையில்லை, இது யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, இது போதுமா போதாதா சொன்னால் போதும். இப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருச்சு, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தால் என்னால் எக்ஸ் கண்டிப்பாக சொல்ல முடியும்ல. ஏன்னா ஒரே ஒரு அன்னோன் இருக்குது, ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ என்னால் சொல்ல முடியும். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லைனை நீங்கள் இந்த பர்சன்டேஜை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணி அடித்து எல்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸாக்டாக கிடைக்கும். அது எவ்வளோ வேல்யூலாம் நமக்கு தேவையில்லை, கொண்டு வர முடியும். சரியா? அதே போல் 60y ஈக்குவல் டு 600னா ஒய்யோட வேல்யூ என்ன? டக்குன்னு அடிச்சு கொடுத்தாலே நமக்கு 10ன்னு கிடைச்சிது. அப்போ ஒய் வேல்யூ என்னால் சொல்ல முடியுது. அப்போது கிவன் இன்ஃபர்மேஷன், காமன் இன்ஃபர்மேஷனை நான் யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் நான் யூஸ் பண்ணி என்னால் ஆன்சர் கொண்டு வர முடியும். என்ன ஆன்சர்? எக்ஸ் அண்ட் ஒய் கொண்டு வர முடியும். கரெக்டாக? அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட். இந்த அலோன்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி சஃபிஷியன்ட்டாக இல்லைன்னு சொல்லணும். ஸ்டேட்மெண்ட் 1 எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கண்டிப்பாக என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்கு போயிடுவோமா? காமன் இன்ஃபர்மேஷனில் வச்சுருங்க, மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம், எரேஸ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. The ratio of the compound interest received from scheme A to the simple interest received from scheme B is 21:40. ஸோ இங்கே எக்ஸாக்டாக எனக்கு ஏ அண்ட் பியோட ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கல, அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த வேல்யூ இருக்குல்ல, 21% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 500 divided by 60y which is equal to 21/40. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் என்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ இதுலேருந்து நம்மளால எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா நமக்கு இருக்குது இது வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன். இந்த ஒரு ஈக்குவேஷனில் 2 அன்னோன் இருக்கு. 2 அன்னோனை சால்வ் பண்ணணும்னா எனக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். 3 அன்னோன் சால்வ் பண்ணணும்னா 3 ஈக்குவேஷன்ஸ் வேணும். சரியா? இந்த மாதிரி வேணும். அப்போ ஒரே ஒரு அன்னோன் இருக்கு, சரி 2 அன்னோன் இருக்கு, ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குன்ற பட்சத்தில் இது நீங்கள் என்னதான் கேன்சல் பண்ணாலும் எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ வேணா சொல்லலாம். சரியா? எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோவோ இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல ஏதோ ஒரு சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷனோ கொண்டு வர முடியுமோ தவிர இந்த ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு வேற எதுவுமே பண்ண முடியாது. சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு நான் பார்க்குறப்போ எனக்கு பத்தாது.
என்னால் எக்ஸ் அண்ட் ஒய் சொல்ல முடியாது. சரி ஸ்டேட்மெண்ட் 2 சொல்லலை மேம், ஸ்டேட்மெண்ட் 1 இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு கேட்டால் அதை பண்ணக்கூடாதீங்க. எது மட்டும் தான் கேட்குறாங்க, அலோன் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நான் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு ட்ரை பண்ணுறேன், என்னால் பண்ண முடியல, அப்போ எனக்கு இது நோ. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 3, the difference between the interest received from both schemes is ₹285 சொல்றாங்க. இதுல என்னது CI தான், CI is less than SI ன்னு சொல்றாங்க. அப்போ SI எங்க இருக்கு, இங்க இருக்கு. 60Y minus 21% of X plus 500 which is equal to 285. நான் உங்களுக்கு புரியணும்னா ஒரு ஈக்குவேஷனை போட்டுட்டு இருக்கேன். பட் இந்த இதை பார்த்தோன்னே நம்ம ஈக்குவேஷன்லாம் போடாமலே ஆன்சர் பண்ண தெரியும். பெரிய கொஸ்டினா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அப்போ இதையும் என்னால் என்ன பண்ண முடியாது, இதை நான் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணாலுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், இல்லை எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ தான் கிடைக்கும். சரியா, ரேஷியோ கூட எக்ஸாக்டாக கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஓகே, அப்போது எந்த ஸ்டேட்மெண்ட் அலோன் என்னால் வச்சு பண்ண முடியும், ஒன்லி ஒன், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இதுவே இந்த அலோன்ற வேர்டு இல்லை, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் சஃபிஷியன்ட்னு சொன்னாங்கன்னா அந்த அலோன்ற வேர்டு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஓகே அப்போ வந்து ரெண்டையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதையும் இதையும் யூஸ் பண்ணணும். இது ரெண்டை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கணும். சரியா, இதை கொண்டு போய் இது கூட கனெக்ட் பண்ணணும், இதை கொண்டு போய் இது கூட கனெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணணும். அது தேவையில்லை, இந்த அலோன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு ப்ளஸ் தான். ஓகே, அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டேட்மெண்ட் 3 அலோன் வச்சு என்னால் சொல்ல முடியாது, ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் வச்சு நல்லா ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஈஸியாக இருந்துச்சா, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், ஸோ இது இன்னைக்கு செஷனோட ஃபஸ்ட்டு கொஸ்டினா? ஓகே எஸ், நான் வந்து இந்த இதெல்லாமே வந்து ஆர்கியூ சீரிஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஒரு பிடிஎஃப்ல போட்டு நான் ரதினா கான்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். நான் கொஸ்டின் நம்பர் இது வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின் இந்த சீரிஸில் கொண்டு போகணும்னு தெரியல. ப்ரிலிம் சீரிஸில் கூட ஒரு செட்டில் 10 கொஸ்டின் எடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 5, 6 அந்த மாதிரி ரேண்டமாக பார்க்குறோம். அதனால் நான் அந்த நம்பர்ஸை வரிசையாக போட்டு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி ரதினா கான்ஸ் ஆப்பில் வைக்கிறேன். சரியா, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸே நீங்கள் ரதினா கான்ஸ் ஆப்பில் கூட போய் பார்க்கலாம். ஆப்லேயே வந்து ஃப்ரீ கோர்ஸுன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே எஸ், இன்னைக்கு செஷனுக்கான 2 பார்ப்போம். இந்த கொஷின் எனக்கு ஆல்ரெடி சால்வ் பண்ணமான்னு இன்னைக்கு எனக்கு 2 கொஷின் டவுட்டு. ஏன்னா நான் இந்த கொஷின்லாம் எனக்கு ஆல்ரெடி நான் தனியாக சால்வ் பண்ணி பார்த்துட்டேன்னா இல்லை இந்த சம்ம நான் இந்த சீரீஸில் நடத்துனேன்னு தெரில. இந்த கொஷின் இன்னும் ஒரு கொஷின் எனக்கு டவுட்டாக இருக்குது. மேபி ஆல்ரெடி நடத்திருந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்குன்னா ரீகால் பண்ணிக்கோங்க, இல்லை புதுசாக கற்றுக்குறீங்கன்னா கற்றுக்கோங்க. ஏன்னா நான் சும்மா இருக்க டைமில் ஏதாவது சால்வ் பண்ணி பார்த்துட்ருப்பேன். அப்போ சால்வ் பண்ண ஞாபகமா இல்லை இதில் பண்ணேனான்னு தெரியல. நான் தேடி பார்த்தேன், எனக்கு ப்ரீவியஸில் நான் சால்வ் பண்ணேனான்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை பைப் எஸ் டு ஃபில் த டேங்க் அலோன். ஸோ என்ன கொஷின், பைப் அலோன் எஸ் அலோன் எவ்வளோ நேரம் ஃபில் பண்ணும், இதுதான் எனக்கு தேவையான கொஷின். டேட்டா சஃபிஷியன்சி தான் இங்கேயும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின். அப்போது ஸ்டேட்மெண்ட் அலோன்ற வேர்டிங் இல்லை. அப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லாம் பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் 1, 2 கம்பைன் பண்ணுறது, 3 அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்றாங்க, இந்த டைம் டேக்கன் பை பைப்ஸ் P and S to fill the tank together is P 16. ஸோ P and S 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 16 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணுவாங்க. இது ஸ்டேட்மெண்ட் 1. இந்த 1 மட்டும் வச்சு எஸ் அலோன் சொல்ல முடியுமா? முடியாது. முடியாதுன்னா அப்போ விட்டுட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் மட்டும் வச்சு நான் ட்ரை பண்ண போறேன். The time taken by Q and R to fill the tank together is Q and R. அது வந்து எவ்வளோனா 240/23. ஓகே, இவ்வளோ மினிட்ஸில். ஸோ இதை மட்டும் வச்சு எஸ் சொல்ல முடியுமா? இங்கே எஸ்ன்ற டேர்மே இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இப்போ 1 மட்டும் தனியாக ட்ரை பண்ணிட்டீங்க, 2 மட்டும் தனியாக ட்ரை பண்ணிட்டீங்கன்னா 1 and 2 ரெண்டையும் சேர்த்து பாருங்க. இது ரெண்டை வச்சு சேர்த்து சொல்ல முடியுமா? அதில் P and S இருக்குது, இதில் Q and R இருக்குது. இது ரெண்டை சேர்த்தாலும் நம்மளால எஸ் மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்போ இது ரெண்டை கம்பைன் பண்ணாலும் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 3 அலோன் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 3, the time taken by pipes P, Q and R to fill the tank is P, Q and R. இதை பார்த்தீங்கன்னா 80/11 minutes. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் வச்சு நம்மளால சொல்ல முடியுமா? இங்கே எஸ்ன்றதே இல்லை. ஓகே, அப்போ இதை மட்டும் வச்சனால சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ தான் எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ண பார்க்கணும். இப்போ இது ரெண்டை வச்சு சொல்ல முடிஞ்சா 2 கம்பைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தனித்தனியாக பார்த்துட்டோம். இப்போது இது 2 கம்பைன் பண்ணுங்க. கம்பைன் பண்ணால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதாவது இப்போ பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்கிறேன். இப்போ இது 2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது 2க்கு எல்சிஎம் எடுத்து டோட்டல் டேங்க் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சி இதை டிவைட் பண்ணோம்னா P and S டுகெதர் சேர்த்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியும்.
Q and R இது ரெண்டும் சேர்த்து எஃபிஷியன்சி தான் கண்டுபிடிக்க முடியும் தவிர டைம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 கம்பைன் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட்டையும் 3ஐயும் கம்பைன் பண்ணி பாருங்க. P plus S இருக்கு, இங்க PQR இருக்கு. இதை வச்சு பண்ணாலுமே நமக்கு P தான் கேன்சல் ஆகும். அகைன் S and S Qவும் தனியாக நிற்கும். இப்போ இந்த இடத்துலையுமே Pயோட எக்ஸாக்ட் வேல்யூ சொல்ல முடியாது. அப்போ 1 2 வச்சு கம்பைன் பண்ணிட்டே முடியல, 1 3 வச்சு கம்பைன் பண்ணிட்டே முடியல. இப்போ 2 வச்சு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பாருங்க. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணோம்னா 2 and 3 இது ரெண்டும் நான் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க. அதாவது இது ரெண்டுக்கும் நான் எல்சிஎம் எடுப்பேன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், கால்குலேஷன் எதுவுமே போட போறதில்ல, முடியுமா முடியாததான் சொல்ல போறோம். இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த எல்சிஎம் இந்த டோட்டல் இதுதான் டோட்டல் டேங்க் கெப்பாசிட்டின்னு வச்சுக்குவோம். இந்த டேங்க் கெப்பாசிட்டியை இதை வச்சு டிவைட் பண்ணோம்னா Q and Rஓட எஃபிஷியன்சி ஒரு 1 மினிட்ல எவ்வளோ ஃபில் பண்ணுன்றது கிடைச்சிடும். இந்த வேல்யூ இதை வச்சு இந்த வேல்யூவை டிவைட் பண்ணோம்னா இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி கிடைக்கும். அண்ட் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் QR சேர்ந்து 1 மணி நேரத்தில் ஒரு 5 லிட்டர் ஃபில் பண்ணுறாங்கன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. P plus Q plus R 3 பேர் சேர்ந்து ஒரு 8 லிட்டர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 8 லிட்டர் ஃபில் பண்ணுறாங்கன்னா இந்த 8ல் இந்த Q and R மைனஸ் பண்ணோம்னா 5 லிட்டர் மைனஸ் பண்ணால் Pயோட எஃபிஷியன்சி எனக்கு தனியாக தெரிஞ்சிடும். சரியா? இப்போ P எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சுன்னா P ஆலும் எவ்வளோ ஃபில் பண்ணணும்னு தான் சொல்ல முடியும், எஸ்ஸை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் இப்படி கம்பைன் பண்ணி வச்சுட்டு முடியலைன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இப்போ 2 2 கம்பைன் பண்ணிட்டோமா, இப்போ 3ஐயும் சேர்த்து கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இது 2 யூஸ் பண்ணி Pயோட எஃபிஷியன்சி நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ இந்த 3ஐயும் யூஸ் பண்ணும்போது இந்த 3க்குமான எல்சிஎம் எடுத்து இங்கே நான் டேங்க் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிருவேன். அடுத்து டேங்க் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிப்பேன். இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10 இருக்குன்னா இப்போ இது 5 இது 8ஆ, அப்போ P வேல்யூ எனக்கு 3ன்னு கிடைச்சிருமா? இப்போ இந்த 3ஐ கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணோம்னா எஸ்ஸோட வேல்யூ, அதாவது எஸ்ஸோட எஃபிஷியன்சி 7 கிடைச்சிருமா? அப்போ எனக்கு டோட்டல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு, எஸ்ஸோட எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போ டேங்க் கெப்பாசிட்டியை எஸ்ஸால் டிவைட் பண்ண, எஸ்ஸோட எஃபிஷியன்சி வச்சு டிவைட் பண்ணனா எஸ் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுன்றது கிடைச்சிரும். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணும்போது என்னால் எஸ் அலோன் டு ஃபில் த டேங்க் கண்டுபிடிக்க முடியும். டைம் டு the pipe yes alone to fill the tank கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? 3 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது அப்போ ஆப்ஷன் டி ஆல் 1 2 3 3. இப்போ நான் கேல்குலேஷன்லாம் எதுவும் போடலை, ஜஸ்ட் கான்செப்ட் தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே புரியாது. ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு பேசிக் வீடியோ சூப்பராக போட்டிருப்பேன். நானே என்னை சூப்பராக போட்டிருப்பேன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாவே அப்படி ஒரு கண்டென்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு கோச்சிங் சென்டர்லாம் சொல்லுவாங்களான்னு கூட தெரியல. நான் ஒரு ட்ரெயினராக கோச்சிங் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டியூட்லலாம். அங்கேயுமே எனக்கு கொடுக்குற அந்த டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1.5 hours to 3 hours தான் ட்ரெயினர் கொடுப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே யாராலையும் அவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதில் கிளியராக பேசிக்லேருந்து போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் A to Z சீரிஸ் முடிச்சுட்டு அடுத்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு போங்க. சரியா? அது ரெண்டையும் முடிச்சாதான் இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சில ஆஸ்பிரன்ட் சூப்பராக பண்ணியிருப்பீங்க, வெரி குட். பிகினர் மெயின்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ இது இன்னைக்கு செஷனுக்கான 3rd கொஸ்டின். டேட்டா சஃபிஷியன்சினாலே ஈஸிப்பா, அதில் எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். சில நேரம் யோசிக்க முடியாது எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு. எஸ், இங்கே கவனிங்க, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த, ஸோ இதை பார்த்துக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னு தான் சொல்லிட்டாங்க, அலோன் கொடுக்கல. த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் ₹m. ஓகே, ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸை வந்து என்ன வைக்கிறாங்க, m அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகே, which is marked at ₹900. அப்போ 900 என்னது, மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ ₹900. ஓகே, and sold for ₹n. ஸோ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ n கொடுத்துட்டாங்க. the profit earned on selling the article ₹300. அப்போ ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு ப்ராஃபிட். அப்போ n மைனஸ் m is equal to 300ன்னு காமன் இன்ஃபர்மேஷன்ல எழுதியாச்சு. Find the cost price of the article. Cost price of the article na m value கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், given information முடிஞ்சிருச்சு. இப்போ statement 1 எடுத்துக்கலாம். The sum of m and n is 1300. அப்போ statement 1 பாருங்க, m plus n அது வந்து 1300. நீங்க பாருங்க, ரெண்டு வேல்யூவோட டிஃபரன்ஸ் இருக்கு, சம் இருக்குன்னா இந்த ரெண்டு வேல்யூவோட ரெண்டு வேல்யூமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு அன்னோன் ஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு நான் ஃபர்ஸ்ட் n வச்சுக்கிறேன், அடுத்து m வச்சுக்கிறேன், which is equal to 1300. நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இப்போ ரெண்டதோட டிஃபரன்ஸ் இருக்கு, சம் இருக்குன்னா இதுல பெரிய வேல்யூ வேணும்னா, பெரிய வேல்யூ எது n வேணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க. சின்ன வேல்யூ வேணும்னா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ எனக்கு m தான் வேணும், சின்ன வேல்யூ. அப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1000 divided by 2னா 500 வரும்.
வேல்யூவே தேவையில்லை, முடியுமா முடியாது, அவ்வளோதான். அப்போ என்னால் ஸ்டேட்மெண்ட் 2 யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும், எம் கண்டுபிடிக்க முடியும். காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் எம். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, இஃப் n is divided by m the result will be 1.6. ஸ்டேட்மெண்ட் 2க்கு வாங்க. இப்போ இது ஸ்டேட்மெண்ட் 1, இது வந்து காமன் இன்ஃபர்மேஷன். இந்த n மைனஸ் m நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேட்மெண்ட் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காமன் இன்ஃபர்மேஷன். n minus m is equal to 300 and இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, if n is divided by m the result will be 1.6. நல்லா கவனிங்க, இந்த இடத்துலையும் பாருங்க, n and m வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, n and m வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ என்னால் 2 ஈக்குவேஷன் 2 அன்னோன், இந்த 2 அன்னோனும் என்னால் சொல்ல முடியும், எம்மும் சொல்ல முடியும் என்னும் சொல்ல முடியும். அப்போ என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால் சொல்ல முடியும், ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் எதை கிளிக் பண்ணணும், எய்தர் 1 or 2, போத் 1 and 2 போடக்கூடாது. போத் 1 and 2னா என்ன அர்த்தம், இது ரெண்டையும் நான் சேர்த்தா மட்டும்தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், தனித்தனியாக என்னால் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பட் எய்தர் 1 or 2னா என்ன அர்த்தம், ஒன்று ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நல்லா கான்செப்ட் பண்ண முடியும், இல்லைனா 2 வச்சும் பண்ண முடியும், அந்த மீனிங். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எய்தர் 1 or 2 இஸ் த ரைட் ஆன்சர். இது புரிஞ்சா இதான் நீங்கள் சால்வே பண்ணாதீங்க. இது சால்வ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணும், 1.6னா நமக்கு என்ன 16/10 தட் இஸ் 8/5 எடுத்துக்கலாமா. அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு n இஸ் ஈக்குவல் டு வாட்னு கொண்டு வாங்க, அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எப்படி ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். 2 ஈக்குவேஷன் 2 அன்னோன்னா கண்டிப்பாக முடியும். ஓகேப்பா? சில இடங்களில் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது, 2 ஈக்குவேஷன் 2 அன்னோனா இருக்கும், ஆனால் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஒரு காமன் இன்ஃபர்மேஷனாக வந்துடும், ரெண்டுமே ஒரே மாதிரி வேல்யூவாக கொடுத்துரும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும், டிஃப்ரென்ஸும் டிவிஷனும் இருந்தால் கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இன்னைக்கு செஷனுக்கான 4th கொஸ்டின். மக்களே, இந்த கொஸ்டின் தான் எனக்கு ஆல்ரெடி சால்வ் பண்ண மாதிரி இருக்குது. நான் தனியாக சால்வ் பண்ணி பார்த்துட்டேன்னா இல்லை சீரீஸ்லேயே இது கொண்டு போயிட்டேன்னா எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சீரீஸில் கொண்டு போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொண்டு போன மாதிரியும் இருக்குது, கொண்டு போகாத மாதிரியும் இருக்குது, ஏற்கனவே சால்வ் பண்ண மாதிரியும் இருக்குது. ஏபிசி 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா June 15th நினைக்கிறேன், June 15th ரேலி பிடிஎஃப் கோர்ஸில் தான். சரியா? கொஸ்டின்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது, ப்ளஸ் எக்ஸாம் லெவலில் இருக்குது. அந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குவான்ஸுக்கு மெயின்ஸில் அதில் வந்து இந்த அரித்மெட்டிக் டேட்டா சஃபிஷியன்சி மட்டும் இல்லை, நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு செக்ஷன் எடுத்திங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டினில் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கும், கேஸ்லெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அரித்மெட்டிக்கும் இருக்கும், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கும், நம்பர் சீரிஸ் இருக்கும். நான் வந்து செலக்டிவாக அரித்மெட்டிக் டேட்டா சஃபிஷியன்சி இந்த மாதிரி மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஃபுல் கோர்ஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸாம்னாலே பிடிஎஃப் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ABC is a 3 digit natural number when divided by a 2 digit prime number PQ. நீ பாருங்க, ABC அப்படின்னு ஒரு 3 digit natural number. இது A into B into C ன்னு எடுக்கக்கூடாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3ன்ற நம்பர் இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து A குறிக்குது, செகண்ட் டிஜிட் B குறிக்குது, தேர்ட் டிஜிட் வந்து C குறிக்குது, அவ்வளோதான். ஓகே, ABCன்றது 3 digit நம்பர் when divided by 2 digit prime number PQ. PQன்றது ஒரு நம்பர், அது வந்து என்ன இருக்கு, இதை ஏபிசியை பிக்யூ வச்சு டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், தி ரிசல்ட் வில் பி பிசியா. இந்த இதில் இந்த 2 செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் இருக்குல்ல, அதாவது 10th பிளேஸ்லையும் யூனிட் பிளேஸ்லையும் இருக்க நம்பர் தான் இங்கே கிடைக்கும்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போட்டேன்ல 123. ஓகே, இதை நான் ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் வச்சு நான் டிவைட் பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். அது எப்படி கிடைக்குமா, 23ன்னு கிடைக்குமா. இங்கே கிடைக்கிற 2 நம்பர் அப்படியே இங்கே வரும். இதுதான் ஃபார்மேட். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு கொஸ்டின் பிளர்ரா இருக்கா, சச்சோ இவ்வளோ செஷன் போயிடுச்சு. வெயிட் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இங்கே பாருங்க. அப்போது நான் என்ன இதை எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த ப்ரைம் நம்பர் சொல்கிறாங்கல்ல அந்த நம்பர் பிக்யூவையும் பிசியையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏபிசின்னு கிடைக்கும்னு இப்படியும் நான் எழுதிக்கலாம். கரெக்டாக? இது லாஸ்ட்டில் தேவைப்படும். பிக்யூ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபிசி. இது ரெண்டுக்கும் சேம் மீனிங் தானே? சரியா? ஓகே, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபிசி மைனஸ் பிக்யூ. ஸோ ஏபிசி மைனஸ் பிக்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேட்டாலாம் 10மா 10, அவ்வளோதான். நம்ம இங்கே வேல்யூலாம் சொல்ல போகிறது கிடையாது.
அப்போ நம்ம ஏபிசி என்னன்னு கண்டுபிடிக்கணும், பிக்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்னால் ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? இப்போ ஸ்டேட்மெண்ட் 1க்கு வாங்க. பிசி இஸ் a 2-digit perfect square whose digit sum is a single digit prime integerன்னு சொல்றாங்க. சிங்கிள் டிஜிட் பிரைம் இன்டிஜர். அப்போ நம்ம இந்த இடத்துல வேற எந்த க்ளூவும் கிடையாது. அப்போ இதுக்குள்ள நம்ம பாசிபிள் என்னென்ன சான்சஸ் இருக்குன்றதை நம்ம ட்ரை பண்ணணும். அது என்ன சொல்றாங்க, 2-digit perfect squareன்றாங்க. 2-digit perfect square எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 16. ஓகே, 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஹூஸ் டிஜிட் சம் இஸ் அ சிங்கிள் டிஜிட் பிரைம் இன்டிஜர்னு சொல்கிறாங்க. இதோட டிஜிட் சம் என்ன? 7. அப்போது நான் 16 இந்த கேஸில் எடுத்துக்கலாம். அடுத்து 2-digit பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 25. இதை ஆட் பண்ணாலும் எனக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் பிரைம் இன்டிஜர் கிடைக்குது. நெக்ஸ்ட் 36, 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் சாரி 6 ஸ்கொயர் ரெண்டு ஆட் பண்ணால் எனக்கு 9 கிடைக்குது. 9ன்றது பிரைம் இன்டிஜர் கிடையாது, அது வந்து காம்போசிட், அப்போ வராது. 6 ஸ்கொயர் முடிச்சாச்சா? அடுத்து 7 ஸ்கொயர் வாங்க. 7 ஸ்கொயர் வந்து 49. ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு 2 டிஜிட் ஆயிடும். ஆனால் எனக்கு சிங்கிள் டிஜிட் பிரைம் நம்பர் தான் வேணும். அப்போ 7 ஸ்கொயர் வராது. அடுத்து 8 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? 8 ஸ்கொயர்னா 64. இதை ஆட் பண்ணாலும் எனக்கு 2 டிஜிட்டாக மாறிடும். இதுவும் வராது. 81 எடுத்துக்கலாமா? 81 எடுத்தீங்கன்னா 8 + 1 நமக்கு 9 கிடைக்கும். சிங்கிள் டிஜிட் தான், ஆனால் அது ஒரு பிரைம் இன்டிஜர் கிடையாது. அப்போ எனக்கு ஆப்ஷன் என்னதான் இருக்கு? எய்தர் 16 ஆர் 25 தான் பிசியோட வேல்யூவா இருக்கும். ஸோ பிசிக்கு எனக்கு 2 ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. பிசி வந்து எய்தர் 16 இருக்கணும், இல்லைன்னா 25 இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால் என்ன கன்க்ளூட் பண்ண முடியுது? ஜஸ்ட் பிசியோட வேல்யூவை எக்ஸாக்டாக கூட சொல்ல முடியல, ஜஸ்ட் பாசிபிள் தான் கிடைக்குது. 2 ஆப்ஷன் கிடைக்குது. ஓகே, 2 கேஸ் கிடைக்குது. அப்போ என்னால் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டும் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்னது? தி ப்ராடக்ட் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் PQ இஸ் 7. PQன்ற நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரோட இந்த டிஜிட்ஸ் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 7 கிடைக்குமா? அப்போ 7க்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்கு? 1 and 7 தானே இருக்கு. இது வந்து தனித்தனி டிஜிட் தானே. 1 7 வரலாம், இல்லைன்னா 7 1 வரலாம். அப்போ PQ இப்போ பாருங்க, இது வந்து 7 PQ வேல்யூ 17 இருந்தாலும் எனக்கு மல்டிப்ளை பண்ணா டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் எடுத்தோம்னா 7 கிடைக்கும். இல்லை PQ வேல்யூ 71 இருந்தாலும் எனக்கு மல்டிப்ளை பண்ணா 7 கிடைக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி என்னால் PQவோட பாசிபிள் வேல்யூஸ் தான் சொல்ல முடியுது, எக்ஸாக்ட் வேல்யூ சொல்ல முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியாக ட்ரை பண்ணிட்டோம், கிடைக்கல. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு விச் ஸ்டேட்மெண்ட் அலோன்லாம் சொல்லலை, ரெண்டும் சேர்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டை வச்சு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோமா? என்ன முடியுமா ட்ரை பண்ணணும்? எனக்கு ஏபிசி கண்டுபிடிக்கணும், PQ கண்டுபிடிக்கணும். இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியுமா ட்ரை தான் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பிசியோட வேல்யூவை 16ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிசி 16, இங்கே பாருங்க, PQ இன்ட்டு பிசி போட்டால் எனக்கு ஏபிசி கிடைக்கும். கரெக்டா? இதுதான் எனக்கு இங்கே கொடுத்தது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், பிசியை 16ன்னு ஃபிக்ஸ் பண்ணி PQவை 17ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது? 17 PQ 17 இருந்துச்சுன்னா இதுலேருந்தே கூட பண்ணுங்க. PQ 17 இருந்துச்சுன்னா BC 16 இருக்கலாம். செகண்ட் சாய்ஸ் BC 17 இருந்து PQ 17 இருந்து BC 25 இருக்கலாம். ஓகே, தேர்ட் சாய்ஸ் PQ 71 இருந்து BC 16 இருக்கலாம். ஃபோர்த் சான்ஸ் 71 இருந்து இது 25 இருக்கலாம். இப்போ 4 பாசிபிள் கேஸ் வந்துருக்கு. இப்போ இது 2 கம்பைன் பண்ணாலும் எனக்கு 4 பாசிபிள் கேஸ் தான் வருது. அப்போ என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏபிசி என்னன்னு சொல்ல முடியாது, PQ என்னன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சி என்ன பண்ணிடக்கூடாது, 2 ஸ்டேட்மெண்ட்டும் பத்தலைன்ற மாதிரி போடக்கூடாது, நெய்தர் சொல்லிடக்கூடாது. சரியா? இப்போ நமக்கு இதில் ஏதாவது ஒன்று மட்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணணும். எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா நமக்கு வந்து எதுவுமே பத்தலைன்னு அர்த்தம். ஸோ நெய்தர் 1 or சூஸ் பண்ணி 1 or 2 எதுவுமே கண்டிஷன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணும். இல்லை 2 3 நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி 2 பாசிபிலிட்டி கிடைக்கிறதுனாலும் நீங்கள் நெய்தர் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது 2 மல்டிப்ளை பண்ணி இந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து எனக்கு 16ன்னு வரணும். இங்கே பாருங்க, இது என்ன அர்த்தம்? இங்கே BC 16 எனக்கு வர்றது இங்கே 16 இருந்திருக்கணும், இங்கே 25 இருக்கணும், இங்கே 16 இருக்கணும், இங்கே 25 இருக்கணும். சரியா? இது எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. 17 × 16 போட்டால் எனக்கு யூனிட் டிஜிட்டே என்ன வந்துடும்? 2 தான் வரும், 6 வராது. அப்போ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் கிடையாது. ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ணாதீங்க. இப்போ பாருங்க, 7 × 5 போட்டால் எனக்கு 5 முடியுது. அப்போ 17 × 25 வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. 17 × 25 நமக்கு என்ன கிடைக்கும்?
ஸோ இப்படி கூட ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, 10 டைம்ஸ் போட்டோன்னா 250, 7 டைம்ஸ் போட்டோன்னா நமக்கு 175. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 5 2 4 25. அப்போது எனக்கு 17 × 25 போட்டோன்னா இங்கே பாருங்கள், இது 25 தானே, எனக்கு இங்கேயும் 25 கிடைக்குது. அப்போது இந்த காம்பினேஷன் எனக்கு ஒர்க் ஆகுது. நான் நினச்ச மாதிரி PQ வந்து 17 இருந்து BC வந்து 25 இருந்துச்சுன்னா ABC வந்து O25 இருக்கும். அப்போ என்னால் ABC மைனஸ் PQ சொல்ல முடியும். ABC என்ன? 425 மைனஸ் PQ 17. என்னால் ஆன்சர் சொல்ல முடியும் இந்த காம்பினேஷனுக்கு. ஓகேவா? மற்ற ரெண்டும் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சு, இன்னொரு பாசிபிலிட்டி கிடைக்குதுன்னா இந்த கொஸ்டினுக்கு நான் இதை தான் போட முடியும். இப்போ இதுக்கு பாருங்க, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 166 கிடைக்குது. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 71 × 16, 71 × 16 போட்டால் என்ன கிடைக்குது? 6 42 3 ரிமைனிங் 4 36 ஆயிடுச்சு. 71136 ஒரு 4 டிஜிட் நம்பர் கிடைக்குது. எனக்கு 3 டிஜிட் நம்பர் தான் கிடைக்கணும். ஏன்னா ABC இஸ் த 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர் நாங்க. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3 டிஜிட் நம்பரே கிடைக்கல. அப்போ இது தப்பு, எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதே போல் 71 × 25 போட்டால் என்ன ஆகும்? 71 × 16 போட்டாலே 4 டிஜிட் நம்பர் கிடைக்குது. அப்போ 71 × 25 போட்டால் கண்டிப்பாக 4 டிஜிட் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த பாசிபிள் கேசஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அப்போ PQவோட வேல்யூ 17, BCயோட வேல்யூ 25, ABCயோட வேல்யூ 425. அப்போ அவங்க கேட்டதை என்னால் ஆன்சர் பண்ண முடியும். எப்போ? 2 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்? ஆப்ஷன் E, both 1 or 2. ஆன்சர்லாம் அவங்க கேட்கல, முடியுமா? 2 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். சரியா? both 1 and 2. சிக்லியா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் சம்மா இல்லை, நான் தான் சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் சம் வச்சிருக்கேன். சரியா? A started a business with the initial investment of T and after, இதுவும் டேட்டா சஃபிஷியன்சி தான். சரியா? அதில் வந்து பாருங்க, which of the following must be true about டேட்டா சஃபிஷியன்சியில் இதில் வந்து கீழே இருக்கிறது எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? இது டேட்டா சஃபிஷியன்சி கிடையாது. A started a business with an initial investment of T. ஏன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அடுத்து பின்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இவரோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் T. ஆஃப்டர் 8 months பி ஆல்சோ ஜாயின். ஸோ 8 மாதத்துக்கு அப்புறம் பி வராருன்னு தான் தெரியும் இந்த பிஸ்னஸ் எவ்வளோ தூரம் ரன் ஆகுதுன்றது அப்புறம் பார்ப்போம். பி ஆல்சோ ஜாயின்ட் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் T + 1500. ஓகே. அட் த சேம் டைம் ஏ வித்ரா ₹500. அப்போ 8 மாதத்துக்கு அப்புறம் ஏ வந்து 500 வித்ரா பண்ணுறாரு. அப்போ இது 8 monthsக்கு தான் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் T - 500 ஓகே கண்டினியூ ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த இயர், அப்போ ஒரு வருஷம் தான் பிஸ்னஸ் நடக்குது. அப்போ இவங்க வந்து 8 monthsக்கு அப்புறம் வராங்கன்னா இவங்க 4 months தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. யாரு? பி. இவங்க வந்து லாஸ்ட் 4 monthsல T - 500 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ earned by them profit is total profit 11,000 which B received 4,000. ஸோ ஏபியில் பிக்கு 4,000 போகுது, டோட்டல் 11,000னா ஏக்கு 7,000 போயிருக்கும். தட் இஸ் 7:4 A and பியோட ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணி டி வேல்யூ சொல்ல போகிறோம். ஏன்னா டி வேல்யூவை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது பண்ணலாமா? ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்களா, உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணி பண்ணாலும் ஓகே. சரிங்க பாருங்கள், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8T கிடைக்கும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4T கிடைக்கும். ஸோ 12T, 12 monthsக்கு அவர் T இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 4 monthsல 500 எடுத்திருக்காரு. அப்போ 4 × 500 நமக்கு -2000 வந்துருச்சு. ஓகே, இதுக்கும் ரேஷியோ எடுத்தால் நமக்கு 7:4 கிடைக்குது. இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போது ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிச்சு? 12T - 2000 கிடச்சிச்சு. டிவைடட் பை இது மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4T + இதை எதாவது சிம்பிளிஃபை பண்ணி இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கனால சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம். சிம்பிளிஃபை பண்ணி குழப்பிட்டு இருக்கிறதுக்கு உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6000 which is equal to 7/4. இப்போ இதுக்கப்புறம் ஸ்டெப்புமே நார்மலாக போட போகிறது தான். ஆனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ண பழகுங்க. இப்போ இதை வச்சு நான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இங்கே 48T வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் T என்ன கிடைக்கும்? 28T கிடைக்கும். அந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ -28Tன்னு வந்துடும். அதே போல் இந்த பக்கத்தில் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 42,000 இருந்திருக்கும். ஓகே, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8,000 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்திருக்கும். அதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா +8,000ன்னு மாறிடும். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகும்? 20T = 50K, 50,000. அப்போது டீயோட வேல்யூ என்ன இருக்கும்? T = 50,000/20. ஸோ 2,500ன்னு கிடைக்கும். T
டி வேல்யூ 2500. இப்போ டீயை பற்றினா எதெல்லாம் ட்ரூன்னு நம்ம சொல்ல போகிறோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர், வாட் மஸ்ட் பி ட்ரூ அபவுட் டி, டீன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். 25,000 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். 50யோட பர்ஃபெக்ட் 50யோட ஸ்கொயர் தான் நமக்கு 2500. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை போத் 5 and 10. எஸ், இது 5ஆலையும் டிவைட் ஆகும், 10ஆலையும் டிவைட் ஆகும். இதுவும் ட்ரூ. 20% of T is more than 400. 10% எவ்வளோ? 250. 20% 500. 500ன்றது 400 விட கூடையா? எஸ், இதுவும் ட்ரூ. அப்போ என்னது? ஆல் ஆப்ஷன் டி, ஆல் 1 2 3 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. ஈஸியாக தான் இருக்குது. மெயின்ஸ் லெவல் இப்படி தான் இருக்கும். இது எக்ஸாக்டாக எக்ஸாமில் கேட்குற இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். நம்ம சீரீஸில் பார்க்குறது எல்லாமே இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன, நான் பெருசாக வந்து ஷார்ட்கட்லாம் எதுவுமே போடவே இல்லை. பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணுங்கள், பேசிக்காக ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கோங்க. பேசிக்கில் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா அந்த மாதிரி கொஷின்லாம் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த A to Z சீரிஸ் பேங்கிங் காம்போ பேக் யூஸ் பண்ணி A to Z சீரிஸையும் முடிங்க, சைட் பை சைட் DI செட்டும் முடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 DI 3 DIலாம் முடிச்சிங்கன்னா 1 monthல அந்த DI செட் ஃபுல்லாக முடிச்சிடலாம், மெயின்ஸ் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட். அண்ட் ஆல்சோ சைட் பை சைடு இந்த நான் போடுற அரித்மெட்டிக்கும் பாருங்கள். குவான்ஸ் A to Z சீரிஸோட வெர்ஷன் 2 நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, மேம் அதோட அடுத்த வேர்ஷன் லான்ச் பண்ணுங்கன்ற மாதிரி. அதாவது மெயின்ஸ் லெவல் கட்டன் எங்களுக்கு டாபிக் வைஸ் டைப் வைஸ் மாதிரி கொடுங்க ஆப்பில் A to Z சீரிஸோட. ஏன்னா நமக்கு குவான்ஸ் A to Z சீரிஸ் பேசிக் டு மாடரேட் லெவல் சம்ஸ் தான் பார்ப்போம் இப்போ பார்த்துருக்குது. அதோட வெர்ஷன் 2 மாடரேட் டு ஹை லெவல் சம் நான் செப்பரேட்டாக லான்ச் பண்ணவா வேண்டாமா சொல்லுங்க, தேவைப்படுதா சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக டாபிக் வைஸாக கொஞ்சம் டைப்பாக பிரித்து ஒரு கோர்ஸாக நான் கொடுக்குறேன். ஃப்ரீ சீரிஸில் மிக்சடாக அப்படி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான உங்களுக்கு ஒர்க் அவுட் சம் காட்டலையோ, சாரி கைஸ். ஸோ இது உங்களுக்கான செஷன் 8க்கான மெயின்ஸ் லெவலுக்கான ஒர்க் அவுட் சம். சரியா, சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்னு போடுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு ஒர்க் அவுட் சம் கொடுத்தேன்ல, அது வந்து ப்ரிலிம்ஸ் சீரிஸில் நான் சால்வ் பண்ணுறேன். அதையும் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் மெயின்ஸ் லெவல் சம் தான், கிளர்க் மெயின்ஸ் லெவல் சம். ஸோ இதுக்கான ஆன்சர் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.